மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, நம்ம விஜய் அண்ணாவோட ஒரு டிசிஷன் மேக்கிங் எவ்வளவு சரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் களத்தில் திமுகவை கொள்கை எதிரியாக வைக்காமல் அரசியல் எதிரியாக வச்சிருக்காரு. பிஜேபியை கொள்கை எதிரியாக வச்சிருக்காரு. ஒருபடி மேலே போய் பிஜேபியை வச்சிருக்காரு. இதன் பொருள், இதோட காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு மாதிரி தீவிரமாக சிந்திச்சு பார்த்தா, நேற்று நடந்த மிக முக்கியமான 3 தகவல்கள் அடிப்படையில் அண்ணா எவ்வளவு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. நம்ம தோழர்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா களத்தில் திமுக எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. மாற்று கருத்தே கிடையாது. சின்னதாக ஒரு நியூஸ் வந்தவை எடுத்து போட்டு அடியோன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பில் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். தமிழக பிஜேபியை இன்னும் கூடுதலாக தாவேக்கா எதிர்க்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எதுக்காண்டி நான் இன்னும் தீவிரமாக எதிர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த 3 விஷயத்தை பாருங்கள். இந்த பிஜேபி தமிழக மண்ணில், நான் சொல்கிறது இந்தியா முழுக்க அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நம்ம மண்ணில், நம்மளுடைய பெரியார் மண்ணில் எந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ இந்த வீடியோ முடிவோட பார்த்தீங்கன்னா, தாவேக்கா தோழர்களுக்கு விஜய் அண்ணா கொடுத்த அந்த டிசிஷன் மேக்கிங் எவ்வளவு கரெக்டாக இருக்குது, எவ்வளவு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்க. நீங்களும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அண்ணாவோட சேர்ந்து பிஜேபி எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாவீங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோட எண்டு ரிசல்ட். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த பிஜேபி தமிழக அரசியல் களத்தில் எப்படி காலூன முற்படுதுன்னா, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு முகத்தை வச்சு எவ்வளோ பெரிய மனுஷன் பார்த்தியா, எவ்வளோ நல்ல மனுஷன் பார்த்தியா, எவ்வளோ படிப்பானவர், எவ்வளவு அறிவானவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் மூலமாக அந்த மக்களை, ஒரு செட் ஆஃப் மக்களை அப்ரோச் பண்ணுறாங்க. இன்னொன்று விதமாகவும் காய நகர்த்துறாங்க. இது மறைமுகமாக இருக்குது. இந்துக்களை பார்த்து, இந்துக்களே நீங்கள் தமிழகத்தில் நல்லாவா இருக்கீங்க, நீங்கள் எவ்வளவு ஆபத்தாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்துக்களை பயமுறுத்தி ஒரு அரசியல், அதாவது இங்கே முழுக்க நீங்கள் ஆபத்து சூழலில் இருக்கீங்க அப்படிங்கிற பயமுறுத்தி, இந்த ஆபத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும், நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மைல்டான அரசியலை அந்த தமிழக மண்ணில் விதைக்கிறாங்க. எப்படி தம்பி நீ சொல்ற, இது விஜய் அண்ணாவும் அந்த மாதிரி கொள்கை எதிரின்னு சொல்றாரு, நீனும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றியே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். மொதல் மேட்ரு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கைது நடந்திருக்கு. இந்த கைதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கிறது தெரியல. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசன்னா ராஜகோபால சுவாமி கோவிலோட அறங்கால நியமனம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு அவதூறு தகவலை பரப்பிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் ஒரு கைது நடந்திருக்கு. இந்த கைது எதற்காண்டி நடந்திருக்குன்னா, அந்த கோவிலுக்கு வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரங்காவலர் நியமிக்கப்படுறாரு. அந்த கோவிலோட நிர்வாகங்கள் அத்தனையுமே பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் நியமிக்கிறாங்க. நான் சைடில் கூட அந்த கைது சம்பந்தப்பட்ட அந்த எவிடன்ஸ் கூட போடுறேன். இவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நர்கிஸ் கான் அப்படிங்கிறது இவரோட பேர். இவர் பார்த்தீங்கன்னா பிறப்பால் இஸ்லாமியர் ஒருத்தரை இந்து கோவிலோட அரங்காவலராக போடுறாங்க. எந்த ஊர்லையாவது இந்த அநியாயம் நடக்குமாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை பரப்பி விடுறாங்க. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஜேபி அப்படிங்கிற பேரில் பண்ண மாட்டாங்க. இந்த இந்து பரிஷித் அமைப்பு, இல்லை இந்து மக்கள் கட்சி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர், இந்துங்கிறது ஏதோ வந்துடும். ஆனால் அது பிஜேபி அப்படிங்கிற அந்த போர்வையில் வராது. அவங்களோட பி டீம், அவங்களோட சில கிளைகளாக தமிழக அரசியல் களத்தில் இயங்குறாங்க. அவங்க இப்படி ஒரு தகவலை பரப்புறாங்க. யார்? இந்துக்கள் கோவிலுக்கு அரங்காவலர் யார் தெரியுமா? ஒரு முஸ்லீம். எந்த அநியாயமாவது இந்த மண்ணில் நடக்குமா? இந்த அநியாயம்லாம் இந்த மண்ணில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலை பரப்பி விடுறாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இதை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பார்த்தாரு. அவர் அந்த கோவில் முன்னாடியே நின்று ஒரு வீடியோ வெளியிட்டார். சார், என்னையை வந்து முஸ்லீம் சொல்லி பரப்புறாங்க, நான் முஸ்லீம்லாம் கிடையாது, என்னோட பேர் காரணமாக என்னை முஸ்லீம் நினச்சிக்கிறீங்க, என்னோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா தங்கராஜ், அம்மா பேர் பார்த்தீங்கன்னா நீலாவதி, அப்போ நீ என்ன பிறப்பால் வந்து இந்துவாக இருந்து அதுக்கப்புறம் முஸ்லீமாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லையா, என்னுடைய அம்மா வந்து பிரசவ வழியில் இருக்கும்போது ஒரு டாக்டர் ஒருத்தர் மருத்துவம் பண்ணுறாரு, அந்த சிக்கலான தருணத்துலேருந்து என்னை காப்பாற்றி அந்த டாக்டர் தான் கூட்டு வந்தார். ஸோ அந்த டாக்டரோட நினைவாக, அந்த டாக்டரோட பேர் வந்து நர்கிஸ் கான், அந்த டாக்டரோட நினைவாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நான் இந்த கோவிலோட மேம்படுத்தணும், இந்த கோவிலை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு சொல்லி ரொம்ப ஈடுபாடாக அந்த கோவிலுக்கு உண்மையாக உழைக்கிறேன். பட் என்னைய வந்து ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற அந்த போர்வையில் என்னோட பேர் அடையாளத்தினால இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமான அரசியலுக்குள்ளே என்னை தள்ளுறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பொய் தகவல் வந்து மிக தீவிரமாக பரவுது. இப்போ நம்ம சொல்கிற இந்த உண்மை தகவல் எவ்வளவு தீவிரமாக போய் சேருது அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு இந்து கோவிலுக்கு ஒரு இஸ்லாமியர் அரங்காவலர் அப்படிங்கிற அந்த பொய் செய்தி இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை இந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரியல. என்ன அநியாயம் படுறா நடக்குது, ஐயோ, இந்துக்கள் உண்மைக்குமே விழிப்படையணும். இந்துக்கள் விழிப்படைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பெரிய லெவலில் பண்ண முடியும். நமக்கு எதிராக அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த மறுப்பு செய்தி எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் கேள்வி. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதை பரப்புனது யார் அப்படின்னு சொல்லி அந்த கைது பண்ணுற ஒருத்தரை போய் கைது பண்ணுறாங்க. அவரோட பேர் வந்து சரவண கார்த்தி. அவர் பார்த்தீங்கன்னா இந்து பரிஷித் அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கார். இந்த உறுப்பினராக இருக்கக்கூடிய இவர் இந்த அஜெண்டா வேலையை பார்த்ததுனால இந்த பொய் செய்தி போய் பரவுது. ஸோ ஒரு இந்துக்களை வந்து அபாயகரமான சூழலில் தமிழக மண்ணில் இருக்குது அப்படிங்கிறத விதைக்கிறாங்களா? இது நம்பர் 1 பாயிண்ட். இதை நீங்கள் நம்ம இப்போ அடுத்து நம்ம எல்லாருமே திருப்பரங்குன்ற இஷ்யூவை நம்ம பெரிய லெவலில் பேசணும். அந்த சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூவை நம்ம யாராவது பேசுகிறோமா?
அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு தெரியுமா? நம்ம சரி ஓகே அது சால்வ் ஆயிடுச்சு போல், சால்வ் ஆனால் சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இருக்கோம். 2 பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறது நல்லா இல்லை, சீக்கிரம் சால்வ் பண்ணுங்கப்பா, ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதை சால்வ் பண்ணுறதுல நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கோம். ஆனால் இந்த விஷயம் வந்து சால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. பல்வேறு விதமான மனுக்கள் அத்தனையுமே உயர்நீதிமன்றத்தில் போடுறாங்க. உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு கோழி இதெல்லாம் வந்து பலியிடக்கூடாது அப்படிங்கிற தடை கேட்ட உத்தரவாக இருக்கட்டும், இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சமணமலை அப்படிங்கிற உத்தரவு போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விதமான மனுக்களை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விசாரணை நடந்துச்சு. அந்த விசாரணையில் நேற்று நீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா, மனுஷங்க தாங்க தப்பாக இருக்கீங்க, கடவுள் கரெக்டாக தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் கூட்டினோம், ஜனவரி 30 பார்த்தீங்கன்னா இந்துக்களும் சரி இஸ்லாமியரும் சரி 2 பேரையும் நாங்கள் அழைச்சி பேசுகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் வழிபாடை கடைபிடிங்க, நீங்கள் உங்கள் வழிபாடை கடைபிடிங்க, 2 பேரும் இப்படி தேவையில்லாமல் வழிபாட்டு முறையில் கோச்சுக்காதீங்க, தேவையில்லாத வருத்தத்துக்கும் அந்த கோபத்துக்கும் ஆளாக வேணாம், நீங்கள் உங்கள் வேலை இதான் நம்ம வழக்கமாக பண்ணோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இந்த தேவையில்லாத அந்த வெளிநபர்கள் வந்து இங்கே அரசியல் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்த பிரச்சனையை நாங்கள் முடிச்சு வச்சுட்டோம் ஜனவரி 30 அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அதற்கு இந்த குரூப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பி டீம், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படிலாம் கிடையாது, இந்துக்களை அவமதிக்கப்படுறாங்க, இந்துக்கள் ரொம்ப பாவம் சார், அவரோட கோவிலில் அவரோட மத நம்பிக்கை அடிப்படையில் அந்த கோழியையும் இல்லை இந்த ஆட்டையும் நான் பலி கொடுத்தா கடவுள் எனக்கு ஆசைப்பட்டதை பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிறது இஸ்லாமிய வழிபாட்டு முறை, அவங்க அதை கடைபிடிக்கிறாங்க. இப்போ இந்து கோவிலில் வந்து சூடம் காட்டாத, சந்தனம் தெளிக்காத, அம்மனுக்கு வந்து இந்த புடவை சாத்தாத, வேற புடவை வை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வழிபாட்டு முறையில் ஒரு இஸ்லாமிய தலையிடாமல் தானே இருக்கார். அவரோட வழிபாட்டு முறையில் தீவிரமாக இருக்கார், நம்மளோட வழிபாட்டு முறையில் தீவிரமாக இருக்கோம். இந்த வழிபாட்டு முறையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளை எப்படி சார் பாதிக்கும்? இது என்ன முட்டாள்தனமான வாதம்? அதாவது நம்ம கடவுளுக்குள்ள வந்து அவங்க கடவுளை உள்ள வச்சுட்டாங்க, கோவிலே எங்க விட்டுன்னு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, அவங்க ஒரு பாட்டுக்கு அவங்களோட வழிபாட்டு முறையை செய்கிறாங்க, நம்ம ஒரு பாட்டுக்கு நம்மளோட வழிபாட்டு முறையை செய்கிறோம். இந்த 2 வழிபாடும் காலம் தொட்டு அந்த மலை மேலே தான் இருக்கு. அந்த மலை யாருடையது அப்படிங்கிற டிஸ்கஷனை நம்ம நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. மைல்டாக பார்த்தீங்கன்னா ஐயோங்கிற ஒரு அரசியலை செஞ்சு அந்த பிரச்சனையை எத்தனை இந்துக்கள் சால்வ் ஆன நல்லா இருக்குன்னு யோசிச்சிங்க. நான் ஒரு இந்து தான், இந்த பிரச்சனை வேணாமே நான் யோசித்தேன், இது வேணாமே, இது புகையக்கூடாது, தயவு செய்து இது சால்வ் ஆகணுமே, ஒரு மத நல்லிணக்கத்தோட அடையாளம் தானே அது. மேலே சமண குகை இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்கா இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது, எந்த ஊர்லையாவது இது இருக்குமாடா, இதாண்டா தமிழ்நாடுன்னு சொல்லி கர்வமாக சொல்கிற அந்த கோவிலுக்குள்ளே பிரச்சனை வேணாமே தான் நம்ம நினச்சோம். அனைத்து கட்சியும் அனைத்து மதத்தவரையும் கூட்டு அந்த பிரச்சனை இனிமேல் வேணாங்கிற முடிவுக்கு அவங்களே வந்துட்டாங்க. அந்த பகுதியில் வாழக்கூடிய இந்துக்கள் முஸ்லீம்களே வந்துட்டாங்க. அப்போ அந்த பிரச்சனை புகையணுங்கிறதுக்காண்டி தொடர்ச்சியாக நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறிக்கிட்டு இருக்காங்க இந்த பி டீம். அரசு பார்த்தீங்கன்னா பதில் மனு தாக்கல் பண்ணுது. சில பொதுநல மனுக்கள் மூலமாக சில பேர் வந்து எப்பா அந்த பிரச்சனை வேணாங்கிற பொதுநல மனுக்கள்லாம் தாக்கல் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இந்த பிரச்சனை புகையணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாஜகவோட பி டீம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது, இதுதான் இவங்க பண்ணுறதுல தீவிரமான அரசியல். திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு சென்னையில் வேல் யாத்திரை போகிறதுக்கு அனுமதி கேட்டு நீதிமன்றம் போயிருக்காங்க. உயர்நீதிமன்றம் மறுத்துருச்சு, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. முதல்ல காவல்துறை மறுக்குது, அப்பயே அமைதியாகி விட்டுற வேண்டி தானே. காவல்துறை மறுத்ததுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் போய் மனு போடுறாங்க. உயர்நீதிமன்றமும் மறுக்குது, தேவையில்லாத வேலை, இங்கே திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு இதுக்கு சென்னையில் வேல் யாத்திரை, இது என்ன முட்டாள்தனமான வாதமாக இருக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்றமும் மறுக்குது. அப்பயோடு அமைதியாக இருக்கலாம்ல. இல்லை புகையணும் வேல் யாத்திரையை போட்டு கேமரா ஃபோக்கஸ் பண்ணி இந்துக்கள் ஆபத்தில் இருக்காங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இவங்க போய் பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் வேல் யாத்திரை பண்ணுறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அங்கே நீதிமன்றம் என்ன சொல்லுது, கீழே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே கரெக்டாக சொல்லிச்சா சொல்லையா, எதுக்கு தேவை இல்லாமல் அந்த மனு எடுத்து உச்சநீதிமன்றம் வர, ஸோ அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு வருது. சார் திருப்பரங்குன்ற இஷ்யூவை சால்வ் பண்ணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கோம். இந்த பிரச்சனை புகையணும், இந்துக்கள் ஆபத்தில் இருக்காங்கிறத நாங்கள் நிரூபிக்கிறதுக்காண்டி ஒரு வேலையை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற வேலையை ரொம்ப தீவிரமாக பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பழகக்கூடிய நபர்கள் எல்லாருமே நான் திருப்பரங்குன்றம் போனது கிடையாது, நான் திருப்பரங்குன்றம் போய் என்னுடைய உரிமையை நிலைநாட்டுவேன் அப்படிங்கிற வேலையை பார்க்குறாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எத்தனை பேருக்கு தெரியும்? 14/7/2025 திருப்பரங்குன்ற கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ எங்க இந்துக்கள் தமிழகத்தில் வந்து ரொம்ப சூழ்ச்சியில் இருக்காங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க. எங்க இருக்காங்க?
எனக்கு சத்தியமாக தெரியல, கோவிலுக்கு போகிற வழிபாட்டு முறையை தடுக்கப்படுதா தமிழ்நாட்டில், அல்லது இந்த கோவிலில் இதை வழிபடணும் அந்த கோவிலில் அதை வழிபடணும்னு சொல்லி இந்துக்களோட வழிபாட்டு முறைகளில் தலையிடுறாங்களா? இங்கே தமிழகத்தில் எந்த மதத்தவர் எந்த வேலையை பார்க்குறாங்க? எல்லாருமே அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்கல, சரியான அரசாங்கம் கிடைக்கலங்கிறதுக்கு தான் மாற்று அரசாங்கமாக நாங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். இதில் இந்துக்கள் மட்டும் பாதிப்பில் இருக்காங்க, முஸ்லீம்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க, கிறிஸ்துவர் எல்லா சலுகைகள் கொடுக்கப்படுது, இந்துக்கள் மட்டும்தான் பிரச்சனைக்குள்ள இருக்காங்க, இந்துக்கள் பாவம் ஐயோங்கிற ஒரு அரசியலை அந்த மண்ணில் விதைக்கிறாங்க. ஸோ அதனால தான் விஜய் என்ன பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரியாக பிஜேபி வச்சிருக்காரு. நம்ம திமுக எதிர்த்து அரசியல் பண்ணணும், மாற்றுக்கிறதே கிடையாது. காலைல இவனுக்கு ஒரு ஷிஃப்ட் அடிச்சோன்னா மதியம் இவனுக்கு ஒரு ஷிஃப்ட் அடிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இவனுக்கு அடிக்கிற ஷிஃப்ட்டோட இவனுக்கு கூடுதலாக அடிக்கணும். ஏன்னா இவன் இந்த மண்ணோட தன்மையை மாற்றுறதுக்காண்டி இந்த மண்ணுக்குள்ளே உள்ள வரான். ஒரு அண்ணாமலை அப்படி ஐபிஎஸ் அப்படி இப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் பின்னாடி ஒரு மைல்டான இந்துத்துவ அரசியலை தமிழக மண்ணில் விதைக்கி முற்படுறாங்க. ஏன்னா அண்ணாமலை இன்னைக்கு மாற்றிட்டு வேற ஒருத்தர் வந்துட்டாருன்னா நல்ல இமேஜ் போயிடும். ஆனால் இந்த இந்துத்துவ அரசியலை நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன், குஜராத்தில் 6 தடவை 7 தடவை ஜெயிச்ச மாதிரி தமிழ்நாட்டில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்துக்களுக்கு பிஜேபி தான், இந்துக்களுக்கு பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி இப்போ இந்துக்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னு வைங்களேன், நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து இந்துக்கள் அப்படியே ஒழிச்சிருவார். அதனால பிஜேபி தான் சரியான தீர்வு அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காண்டி இந்த 3 பிரச்சனை பாருங்களேன். எந்த இந்துவாவது வருத்தப்படுறாங்களா? இந்த கோவிலோட அறங்காவலர் யாரு, என்ன ஏது, இந்த தகவல்லாம் யாராவது நோன்றாங்களா? நம்ம போகிறோம், சாமி கும்பிட்றோம், வந்துடுறோம். இந்த தகவல் ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க. ஒரு பிரச்சனை ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, அது முடியக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. ஏதோ ஒரு நீதிமன்ற உத்தரவு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா மறுபடியும் ட்ரிகர் பாயிண்ட் மறுபடியும் பற்றிக்கும்ல, நீதிமன்றமே சொல்லிச்சுன்னு ஒன்று கிளப்பலாம்ல, அதற்காண்டி நீதிமன்றத்தில் போய் ஒரு வேலை பார்க்குறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய இடத்துல எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பிரச்சனையை எப்படியாவது புகை வைக்கணுங்கிறதுக்காண்டி சென்னையில் போய் வேலை யாத்திரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், விஜய் என்ன கரெக்டாக இவங்களை கொள்கை எதிரியாக வச்சிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக அண்ணாவோட செயல்பாடுகளுக்கு நம்ம முழு துணையாக நிற்போம். தொடர்ச்சியாக நம்ம திமுக எதிர்ப்பும் பிஜேபி எதிர்ப்பும் சரி சமமாக கொண்டு போவோம். முடிஞ்சால் அந்த பிஜேபியை ஒரு மடங்கு ஏறி உட்காந்தே அடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.